கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாள் வேத தியான கூடுகையில் எங்களை நீர் அமரச் செய்து சகரியா கண்ட தரிசனங்களும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற இந்த கருப்பொருளிலே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, எங்களை எவ்வளவாய் நீர் கட்டி எழுப்பும்படி நீர் வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களை முழுவதுமாய் உமக்கு தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறது போல தேவரே, எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களை கட்டி எழுப்பும் முகாந்தரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவரே, உமக்கு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. இந்த 2வது பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் முதல் பகுதியிலே தியானித்தது போல சகரியா புஸ்தகத்தினுடைய அறிமுகம், சகரியா புஸ்தகம் எதற்காக, எப்படிப்பட்ட சூழலில், எப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கும் முகாந்தரமாய் தேவனால் கொடுக்கப்பட்டது என்கிற விலையேறப்பெற்ற காரியங்களை நாம் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் முதல் பகுதியில் நமக்கு தந்தார். இந்த 2வது பகுதியிலையும் ஒரு சில விசேஷித்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து ஏறக்குறைய 5 தரிசனங்களை குறித்து இந்த 2வது பகுதியிலே நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க இருக்கிறேன். மதிய உணவுக்கு பிற்பாடு அடுத்த 5 தரிசனங்கள், சகரியா கண்ட அடுத்த ஒரு 5 தரிசனங்கள், ஆக மொத்தம் 10 தரிசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 10 தரிசனங்களும் புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவாய் வித்திடக்கூடியதாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில விசேஷித்த பகுதிகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சகரியா புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய 38வது புஸ்தகமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 211 வசனங்களும் மொத்தமாக 211 வசனங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 27 கேள்விகளை நீங்க இதில் பார்க்க முடியும். ஆக இந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதுல கிறிஸ்துவானவர் பிரசங்கிக்கப்படுகிறார். மற்ற புஸ்தகங்களைப் போலவே நம்ம முன்னே தியானித்தது போல வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த புஸ்தகங்களிலும் ஏறக்குறைய 66 புஸ்தகங்களிலும் நமக்கு சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து காண்பிக்கப்படுகிறார், அடையாளப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவாய் ஊர்ஜிதமாய் அநேக சத்தியங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சகரியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 1ம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 14வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிரியமானவர்களே சகலமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் உள்ளடக்கப்படும். எப்படி இந்த சகரியா புஸ்தகத்துக்கு சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் 23ஆம் சங்கீதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். எப்படி 23ஆம் சங்கீதத்துல கர்த்தர் ஒரு மந்தைக்கு, அதாவது கர்த்தர் ஒரு மந்தையில ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார் என்கிற வெளிப்பாட, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்க முற்படும் போது அதிலிருந்து ஏறக்குறைய மொத்தமே 6 வசனங்கள் தான். ஆனா 6 அடி கொண்ட இந்த மனுஷனுக்கு, 6 அறிவு பெற்ற இந்த மனுஷனுடைய ஒட்டுமொத்த தன்மையும் அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடைன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு மனிதனை என்ன செய்கிறார், அவருடைய சபையை வழி நடத்துகிறார். எவ்விதமாய் வழி நடத்துகிறார், அதனை தொடர்ந்து எப்படிப்பட்ட ரீதியிலே தேற்றுகிறார், எப்படிப்பட்ட ரீதியிலே அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், எவ்விதமாய் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து அதனை தொடர்ந்து கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனையும் குறித்து சங்கீதம் 23 பார்க்கிற வண்ணமாகவே நமக்கு இந்த சகரியா புஸ்தகம் அமைந்திருக்கிறது. 1வது பகுதியில இந்த சகரியா புஸ்தகத்தை 4 காரியங்கள்ல உள்ளடக்க முடியும். 4 காரியங்கள். இந்த சகரியா புஸ்தகம் விசேஷித்து 4 காரியங்களை தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 1வது காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனம், அதாவது யூதா ஜனத்தினுடைய மனம் திரும்புதல். அவர்களை தேவன் விடுவித்து வந்த விதத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 2வது, விடுவிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை கட்டும்படி தீர்மானிக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் சபையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். 3வது, இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் இருந்த புற ஜாதிகளாகிய பல தேசத்தார தேவன் நியாயம் தீர்க்கிற பகுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி என்ன?
யூதா ஜனங்களை கர்த்தர் ரட்சித்த விதம், அவர்களை விடுவித்த விதம், அவர்களை தேவன் மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துகிற விதம். இரண்டாவது, அவர்களை பலிபீடத்தையும் ஆலயத்தையும் கட்டி எழுப்புகிற அனுபவத்திற்கு நேராய் நடத்துகிறார். மூன்றாவது பகுதி என்னவென்றால், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களாகிய புற ஜாதியாரான தேசங்கள் மேல் தேவ நீதியான நியாய தீர்ப்பை செலுத்துகிற பகுதி சகரியா புஸ்தகத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியும் நான்காவதும் கடைசியுமான பகுதி என்னவென்றால், தேவன் தமது அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வருகையை குறித்த முன் அடையாளங்களை மிக துல்லியமாக தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிற வண்ணத்தையும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆகிய இந்த 4 கோணங்கள்ல தான் இந்த சகரியா புஸ்தகம், ஒட்டுமொத்த சகரியா புஸ்தகம் அடங்கி இருக்கிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பின்வாங்கி போன, சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை விடுவித்த விதத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இரண்டாவது, அவர்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் தமது ஆலயத்தை குறித்த, தமது வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடுகளை காண்பிக்கிற விதம். மூன்றாவது விதம், அவர் அந்த சபைக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சத்துருக்களை அவர் பழி வாங்குகிற விதம். நான்காவதும் கடைசியுமானது குமாரனுடைய முதலாம் வருகை, இரண்டாம் வருகை. அப்படி இரண்டாம் வருகையில எல்லாரும் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்கிற சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒலிவு மலையில் அவருடைய பாதங்கள் இறங்கும் என்று சொல்லும் போது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய 1000 வருட அரசாட்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதோட தான் இந்த அதிகாரம் என்ன செய்யும், இந்த புஸ்தகம் என்ன செய்யும், முடிவு பெறும். அதுதான் சகரியா 14வது அதிகாரத்துல பார்த்து முடிக்கிறோம். அப்ப பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தேவ பிள்ளை அதாவது வாசித்து அறிந்து அனுபவிக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் இந்த சகரியா புஸ்தகம் 14 அதிகாரங்களுக்குள்ளே எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் நம்ம காலையில பார்த்தது போல பிரதான ஆசாரியனை குறித்து, ராஜாவை குறித்து, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜ வம்சத்திலே உள்ள செருபாபேலை குறித்து, ஆசாரி வம்சத்தில் உள்ள யோசுவாவை குறித்து நாம் படிக்கிறோம். அப்ப இவர்களை கொண்டு கர்த்தர் தேவாலயத்தை கட்டும்படி எழும்புகிறார். கர்த்தரை கட்டும்படி அவர்களை எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. சைவ நாட்கள்ல கூட நம்ம இயேசு பெரியவர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானிக்கும் போது கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதுல முதல் 8 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, இங்கே நம்ம படிக்கிறோம், முதல் 8 வசனங்களுக்குள்ளேயே ஆண்டவர் தேவாலயத்தை குறித்தும் ஆசாரியரை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் தீர்க்கதரிசியை குறித்தும் ஆண்டவர் தெள்ள தெளிவாக பேசுகிறார். அந்த எதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், அந்த நாட்களில் இதுதான் பாருங்களேன். அப்போ சகரியா புஸ்தகத்திலே ஆண்டவர் எதை கட்டுறதுக்கு மும்முரமா இருக்கிறார், தேவாலயத்தை கட்டுவதிலே ஆண்டவர் மும்முரமா இருக்கிறார். தேவாலயத்தை குறித்து வெளிப்பாடு, செருபாபேலுடைய காரியத்தை கவனிக்கும் போது அது ராஜாங்கம், ராஜ வம்சவழியை காண்பிக்கிற ராஜாக்கள். அப்போ தேவாலயம், ராஜாக்கள். அப்போ யோசுவா பிரதான ஆசாரியனாகி யோசுவா என்று சொல்லும் போது தேவாலயத்துல பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியர்களை காண்பிக்கிறது. இது 3வது கூட்டம். 4வது தீர்க்கதரிசிகள். இதுக்கு எல்லாத்துக்கும் யாரதான் தேவன் பயன்படுத்துறாருன்னு கேட்டா, ஆகாய் மற்றும் சகரியா என்கிற 2 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். வயது முதிர்ந்த ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியும் இள வயதான சகரியா எனும் தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்துகிறார். ஆக தேவாலயம், ராஜா, நல்ல கவனிங்க, தேவாலயம், ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகிய இந்த 4 பதங்களை இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் முதல் 8 வசனங்களுக்குள்ள நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஏனென்றால் அங்கே சீசர்கள் இயேசுவோடு கூட கடந்து சென்றவர்கள் பயிர் வழியே இயேசு கிறிஸ்து போகும்போது அவர்கள் பயிர்கள் என்ன செய்கிறார்கள், கொய்கிறார்கள், அதை பறித்து சாப்பிடுகிறார்கள். அப்ப இந்த சமயத்துலதான் இயேசு கிறிஸ்து எதை காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. அப்போ இவர்கள் பரிசேரதை கண்டு சொல்றார்கள், ஓய்வு நாளில் செய்யத்தகாத சீசர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் என்று 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தவர். அப்ப தாவீது அப்படின்னு சொல்லும் போது ராஜாவை காண்பிக்கிறது, ராஜா. 2வது நம்ம தொடர்ந்து படிக்கும் போது
4வது வசனத்துல அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரித்தவர். அவன் அகிமெலேக்கு என்கிற ஆசாரியனை சந்தித்ததை, நோபில் இருக்கிற ஆசாரியனை சந்தித்ததை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள் அல்லது 10 வசனங்களுக்குள்ளாக அவன் அகிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற நோபில் இருக்கிற ஆசாரியனை சந்தித்து அப்பங்களையும் பட்டயத்தையும் பெற்று சென்ற சங்கதிகளை நீங்களும் நானும் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் 9 அல்லது 10 வசனங்களை வாசிக்க முடியும். ஆக அங்கே ஆசாரியனும் வருகிறான் பாருங்க. அதை தொடர்ந்து 6ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திடலாம் என்று சொல்லும்போது இதுவும் எங்கதான் இருக்கு? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது வருது. அப்போ இந்த 8 வசனங்களுக்குள்ள பாருங்க, அப்ப என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? தேவாலயம் வருதா இல்லையா? அவர் தேவாலயத்திலும் பெரியவர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 6ஆம் வசனத்துல. அப்ப தேவாலயம் வருகிறது, ஆசாரியன் வருகிறான், ராஜா வருகிறார், தாவீது ராஜா வருகிறார், யோவேல் தீர்க்கதரிசி வருகிறார், மன்னிக்கவும் ஓசியா தீர்க்கதரிசி வருகிறார், யோவேல் இல்ல ஓசியா தீர்க்கதரிசி வருகிறார். அப்ப இந்த முதல் 8 வசனங்களுக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு பெரிய வெளிப்பாடு வச்சிருக்கிறார். என்னன்னா, இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு இது எவ்வளவு ஆதாரமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 பதங்களை நம்ம பார்க்கிறோம்: ஆசாரியன், ராஜா, தீர்க்கதரிசி, தேவாலயம். இந்த 4 வார்த்தைகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சகரியால பார்க்கிறோம். அதைத்தான் இங்கேயும் மத்தேயு 12 பார்க்கிறோம். அதனாலதான் மத்தேயு 12வது அதிகாரத்துல தொடர்ந்து 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை குறித்தும், இதே 12வது அதிகாரம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 41, 42 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவர் யோனாவிலும் பெரியவராக, அவர் சாலமோனிலும் பெரியவராக காண்பிக்கப்படும் போது அப்போ தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ யோனா தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிற தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசியிலும் பெரியவர். 3வது ராஜாவிலும் அவர் என்னது? பெரியவர். சாலமோனிலும் அவர் பெரியவர். அப்படிங்கிற இந்த பதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது சகரியா புஸ்தகத்துக்கு ஒத்து போகிற காரியங்கள். சகரியா புஸ்தகம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டுக்கே இது ஒத்து போகிற காரியங்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவன் பாருங்க எவ்வளவு அழகா முதல்ல 5 ஆகமங்களை காமிச்சு கொடுக்க. நல்லா கவனிச்சுவாங்க. முதல்ல 5 ஆகமங்களை காண்பித்து கொடுக்கிறா. இந்த 5 ஆகமங்கள் நமக்கு எதுக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாகவே இருக்கு. ஒருவேளை சிலர் ஒரு கேள்வி எழுப்பலாம், ஐயா யாத்ராமத்துல இருந்தானே நியாயப்பிரமாணமே வருது, நீங்க ஆதியாமத்தையும் உள்ள சேர்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா சேர்க்கலாம். ஏன்னா பைபிள் அப்படிதான் பாக்குறோம். ஏன்னா ஆதியாமத்துல ஆகார் வர்றா, ஆகார் ஆபிரகாம் குடும்பம் வருது. ஆகார் யாருக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளமா இருக்கிறா? நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறான்னு சொல்லிதான் கலாத்தியா 4வது அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்கிற இந்த 5 ஆகமங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம், ஆலயம், பலிகள் எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்கிறதுனால இவை எல்லாவற்றிலையுமே கிறிஸ்து நமக்கு முன் அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து, அதான் ஆலயத்தில் தேவாலயத்திலும் பெரியவராக, அவர்களை தொடர்ந்து ராஜாக்களுடைய காலத்துக்கு வர்றோம். நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்களுடைய காலத்துக்கு வரும்போது இவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி என்றெல்லாம் பற்பல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு நிருபத்துல காண்பிக்கும் போது, புதிய ஏற்பாடு சத்தியத்துல யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல காண்பிக்கும் போது யாக்கோபு 5வது அதிகாரத்திலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா வீற்றிருப்பா. நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாயாதிபதிகளுக்கெல்லாம் அவர்தான் நியாயாதிபதி, ராஜாக்களிலும் அவர்தான் பெரியவர். சாலமோன் தான் இருக்கிற ஞானம் பெற்ற ராஜாக்கள்லயே மிகவும் உச்சக்கட்டத்தில் இருக்கிற மனுஷன் சாலமோன். ஆனா வேதம் சொல்லுது மத்தேயு 12:42 சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறான்னு சொல்றார். அப்ப ராஜாக்களில் எல்லாம் அவர் தான் பெரியவர். பார்த்துட்டே வாங்க. தேவாலயத்திலும் அவர் தான் பெரியவர், எல்லா பலிகளிலும் அவர் தான் பெரியவர். அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து வரும்போது எல்லா நியாயாதிபதிகளிலும் அவர் தான் நியாயாதிபதி, உயர்ந்தவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ராஜாக்கள் காலம் வருது, எல்லா ராஜாக்கள் அவர் தான் மேற்பட்டவர். ராஜாக்கள் காலத்துக்கு பிறகு சங்கீத புஸ்தகத்தை பார்க்கிறோம். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறவர் யாருதான்? சங்கீதத்தில் ராஜான்னு பார்ப்போம். அந்த எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், சாலமோனா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, 2வது சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? 2வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்களை பார்க்கும்போது, என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் பரிசுத்த பர்வதத்துல என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இவர் என்னுடைய குமாரன், இவரை நான் ஜெனிப்பித்தேன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்.
நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்கிற காரியத்தை நாம் சங்கீதம் 2 சங்கீதம் 7 வசனத்துல பார்க்கிறோம். அப்போ ராஜாக்கள் சங்கீதத்திலே அவர்தான் உயர்ந்தவராய் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து வந்த தீர்க்கதரிசிலையும் அவர்தான் யாருதான் உயர்ந்தவர். யோனா தீர்க்கதரிசி அல்லாமல் வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. There will be no other signs except the sign of the prophet Jonah will be given unto this evil and adulterous generation. இந்த பொல்லாத உபச்சார சந்ததிக்கு யோனா தீர்க்கதரிசிங்கிற அடையாளத்தை தாண்டி வேறு அடையாளம் என்ன செய்யப்படுவதில்லை, கொடுக்கப்படுவதில்லை என்பதை தேவன் சொன்னார். அப்ப இவர் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. எதுல இருந்து? ஏசாயா புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நாம் பார்க்கும்போது அத்தனை தீர்க்கதரிசிகள் அவர்தான் பெரியவர் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு என்று சொன்னால், சகரியா புஸ்தகத்துல இந்த 4 பதங்களை பார்க்கிறோம். தேவாலயம். அப்ப நியாயப்பிரமாண காலத்துல உள்ள அங்க தேவாலயத்தையும் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை எழுப்பி அதுல பணிவிடைகளை செய்ய, அவைகளிலே பலிகளுக்கு அடுத்த பிரமாணத்தை லேவியராமத்துல பார்க்கிறோமே. இது எல்லாத்திலுமே அவர்தான் சிறந்தவர் என்று வேதம் சொல்லுது. அப்ப அதனாலதான் சகரியா புஸ்தகத்துல தேவாலயம், ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி, இந்த 4 பதங்களை விசேஷமா நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுல இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அங்கே ஆண்டவர் பிரதானமாய் சகரியாவை எதற்காக பயன்படுத்தினார், விசேஷமா பயன்படுத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆலயத்தை கட்டுறதுக்கு தான். புது உடன்படிக்கையின் சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதனாலதான் சகரியா 1:16 சொல்றார், ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே என்ன செய்யப்படும்? கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு. அப்ப நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இந்த ஆலயம் பழைய உடன்படிக்கையின் ஆலயத்தை காண்பிக்க நினைக்க கூடாது. இது எதுக்கு அடையாளமா இருக்கு? புது உடன்படிக்கையின் ஆலயத்திற்கு, புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான், சாலமோன் தலைக்கல்லை கொண்டு வருவான் பைபிள்ல கிடையாது. யார் தான் தலைக்கல்லை கொண்டு வருவான்? பைபிள்ல தெளிவா இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரமாட்டேங்காங்க. எப்பவுமே எதை பிடிக்காங்கன்னா, வாக்குத்தத்தமும் எதோட நின்றுது அப்படின்னா, சகரியா 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதியோட வாக்குத்தத்தம் நின்றுது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அவ்வளோட முடிச்சிருந்தாங்க. அதோட வசனம் முடிஞ்சிட்டா? இல்லையே. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்கிற விஷயத்துக்குள்ள வரமாட்டேங்காங்களே. உடனே பெரிய பர்வதம் எம்மாத்திரம், பெரிய பர்வதம் தூள் ஆகணும், சமபூமியா ஆகணும் அப்படின்னா எது வந்தாகணும்? தலைக்கல் வந்தாகணும். அது எல்லாத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தலைக்கல் குறித்து தான் தானியேல் 2வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரத்துல வெளிப்பாடாய் பேசியிருக்கிறார். அது விசேஷமா தானியேல் 2வது அதிகாரத்துல சகல சாம்ராஜ்யங்களையும், சகல புறஜாதியரின் சாம்ராஜ்யங்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய மகத்துவமான ஒரு கல் வந்து எல்லாத்தையும் தரைமட்டமாக்குகிறது. தானியேல் 2ல பார்க்கிற அந்த வெளிச்சத்தை நம்மளும் இங்கே கவனிக்க போகிறோம். ஒவ்வொரு தரிசனத்திலையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்ம இந்த வசனத்தை எதுக்கு உங்களுக்கு வாசிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கதான் கர்த்தருடைய ஆலயம் அதிலே கட்டப்படும் என்று சொல்லுகிறார். The temple of God, the temple of the Lord or the church of God will be built in Jerusalem அப்படின்னு சொல்லி சொல்றார். will be built. இந்த built அப்படிங்கிற இந்த build இருக்கு பார்த்தீங்களா, கட்டுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பில்டிங். இப்ப ஐ பில்ட் அப்படின்னு சொன்னா, ஐ பில்ட் மை ஹவுஸ் அப்படின்னு நான் என் வீட்டை கட்டுகிறேன்னு அர்த்தம். ஐ பில்ட். அப்ப பில்ட்ன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கப்படுது. பொதுவா பில்ட் அப்படின்னாலே, கட்டுதல் அப்படின்னு சொன்னாலே, இதோடைய மூல பதம் என்ன அப்படின்னு கேட்டா, முன்னாட்கள் கூட உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். பில்ட் அப்படின்னு சொல்லும் போது, கட்டுறது அப்படின்னு சொன்னாலே அதாவது பானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மூல பதத்துல பயன்படுத்துறாங்க. அதாவது BAHNAH பானா, அத பாவனா அப்படின்னு கூட சொல்ல முடியும். பானா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பானா அப்படிங்கிற வார்த்தை முதல் முறை எங்கதான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தா, சகரியால இல்ல. சகரியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்துக்கு கடைசி கிட்ட வந்துட்டோம். ஆனா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர், நமக்கு தெரிஞ்சனால நீங்க எடுக்கணும் அவசியம் இல்லை, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பினாலே
விலா எலும்பினால் மனுஷியாக, விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்திற்கு கொண்டு வந்தார். அப்படிதான் இல்லையா? ஆதியாகமம் 2:22 ஞாபகம் வச்சுக்கோங்க. 222 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய போன் நம்பர் எப்பவுமே 222 இருக்கட்டும். எப்பவுமே 333 சொல்லி காமிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. எரேமியா 33:3. நமக்கு 222 வச்சுக்கோங்க. ஏன்னா எரேமியாவுக்கு போகணும், இங்க ஆதியாகமத்துல இருந்து அங்க போகணும். அப்ப 222 ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவாக்கின்னு பார்த்தீங்களா? ஏவாளை, அதான் விலா எலும்ப எடுத்து என்ன செய்யறாரு? அவளை மனுஷியாக உருவாக்கி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த உருவாக்கிங்கிற இடத்துலதான் முதல் முறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு பானா. நான் எதையும் கூட்டி குறைச்சு இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லாத நம்ம அப்படி காமிச்சு கொடுக்குற ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இந்த பானா அப்படிங்கிற வார்த்தை தான், இதே வார்த்தை தான் அங்க பயன்படுத்துறாங்க. அப்ப புரியுதா? ஏவாள் எதுக்கு அடையாளமா இருக்கிறா சொல்லுங்க? சபை. ஆதாம் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? முன்னடையாளம் கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நம்ம அதெல்லாம் படிக்க போறோம். தேவ வைராக்கியம் கொண்டிருக்கேன். எதுக்கு? சபைய கிறிஸ்துவுக்கு மனைவியா, மனவாட்டியா, மணவாளனாகிய கிறிஸ்துவோடு இணைக்கிறதுக்கு, நியமிக்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டிருக்கிறாரோ? சத்தமா சொல்லுங்க. தேவ வைராக்கியம். அதனாலதான் சகரியா அதிகாரம் 16வது வசனத்துல ஆலயத்தை கட்டத்தை பத்தி பேசுறாரு. அதுல கட்டப்படும் சொல்றாரு. அதுக்கு முன்னால பாருங்க 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதனை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும், சத்தமா சொல்லுங்க. இது யாருடைய வைராக்கியம்? இது யாருடைய வைராக்கியம்? தேவனுடைய வைராக்கியம். மகா வைராக்கியம் கொண்டிருக்கேன். எதுக்காக? சபையை கட்டி எழுப்புறதுக்காக. அந்த மகா வைராக்கியம், அதைத்தான் பவுல் அங்க சொல்றாரு. தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதுல 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ பாருங்க, எங்க உள்ள காரியத்தை எங்க கொண்டு வரப்போம்? கட்டி எழுப்புகிற வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுது? யாருக்கு முதல்ல பயன்படுத்தப்படுது? ஏவாள். பானா அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கட்டுறது. ஒவ்வொன்னா எடுத்து வச்சு கட்டுறது. கட்டுகிற பேரை தான் உருவாக்கி நாங்க போட்டிருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? மாயாஜாலமா இருந்தா அப்படி டக்குன்னு அதாவது ஓவர் நைட்ல we cannot become more spiritual overnight. We can never become more spiritual overnight. அதிக ஆவிக்குரியவங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரே நாள் நைட்ல மாற முடியாது. ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். நமக்கு அடையாளத்துக்கு காமிச்சு கொடுக்கிறார். கட்டி எழுப்பப்படணும். அதுக்குதான் சபை கூடுவதில் அவசியம் சொல்றோம். சபை கூடுவதில், சபையில தொடர்ந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சரீரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். கணக்கு பண்ணியே பாருங்களேன். ஒரு 1 வீக் எடுத்துக்கங்களேன், ஒரு வாரத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு வாரத்துல ஒரு நாள் எடுத்தாலும் சரிதான், ஒரு வாரத்தை எடுத்துக்கங்களேன். சரீர தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நாம் எடுக்கிற பிரயாசம் அதிகமா, அல்லது ஆத்மாவை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு, ஆத்மா வாழ்க்கைக்காக நம்ம எடுக்கிற பிரயாசத்தின் காரியம் அதிகமான்னு பார்த்தா எதுதான் அதிகமா இருக்கும்? சரீர பிரகாரம் தான் அதிகமா இருக்கும். சரீரத்துக்காக 3 வேளை ஆகாரம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு மும்முரமா செயல்படுறோம். காலையில டிஃபன், மத்தியானம் லஞ்ச், அந்த ஃபுட் இருக்கணும். அப்ப நைட் டிஃபன் இருக்கணும். எல்லாமே இந்த சரீரத்தை பேணுகிறதுக்கு எவ்வளவு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஆத்மாவுக்கு ஒரு 5 வசனத்தை எந்த வாசிட்டு ஓடிரும். ஒரு 5 வசனத்தை வாசிட்டு அந்தால ஓடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணோம், அந்தால கிளம்பி ஓடிடலாம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையிலே பார்த்தா சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனா பாருங்க, ஆண்டவர் வைராக்கியம் சொல்லல. எப்படிப்பட்ட வைராக்கியமா? மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். இதைத்தான் பவுல் அங்க சொல்றார். அப்ப எந்த இடத்துல இந்த மகா வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம் எங்க காண்பிக்கப்படுதுன்னு பாருங்க, சபையை கட்டி எழுப்புகிற விஷயத்துல. அப்ப அங்கேயும் பவுல் எதை சொல்றாருன்னா, ஏவாளை பத்தி தான் பேசுறாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், ஆகிலும் சர்ப்பமானது. 3ஆம் வசனம். அடுத்த வசனத்தை பாருங்க.
2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவ வைராக்கியத்தை கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல எதை பத்தி பேசுறாரு? கட்டி எழுப்பப்பட்டிருந்த ஏவாள் விழுந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்றாரு. பானா இப்ப டானாவாயிட்டு. இப்ப அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் முதல் செஷன்ல பாவத்து குறித்து எச்சரிக்கையா இருக்கும்போது கேட்டோம். இப்ப சொல்றேன், பின்மாற்றத்து குறித்து எச்சரிக்கையா இருங்க. அதுக்கு பதிலா நீ நீதியின் மார்க்கத்தை அறியாமல் இருந்தா உனக்கு நலமா இருக்குன்னு சொல்றாரு பேதுரு நிருபத்துல. தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் பேர்னாலும் உருப்படியான வாழ்க்கைக்கு வந்துருங்க. நம்ம எந்த நிலைமையில இருந்தோங்கிறத உணருங்க. எவ்வளவு பாவத்துல கடந்தோம், இவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியங்களை அறியும்படி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பெரிதான கிருபை. பெரிதான கிருபை. பைபிள் சொல்லுது பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். அப்ப தேவ வைராக்கியத்தை காமிச்சிட்டு சபை கட்டி எழுப்பப்படுற சபையை குறித்து ஏவாளை குறித்து பேசுறாரு. ஐயோ அவ விழுந்துட்டாளே. அவங்க கவனிக்கீங்களா? இங்கேயும் சகரியாலும் அதுதான் காமிச்சு கொடுக்காரு. மகா வைராக்கியம் கொண்டிருக்குன்னு கர்த்தர் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியத்தை காமிச்சு கொடுத்துட்டு பானா அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. அங்க ஏவாளை உருவாக்குறதுக்கும் அவர் அதான் பயன்படுத்துறார். ஒரு நினைக்கலாம் அவர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார், அப்ப ஆதாமையும் ஆண்டு இப்படித்தானே செஞ்சிருப்பாருன்னு பார்த்தா அப்படி பைபிள்ல இல்லை. நீங்க ஆதாம குறித்து அதே ஆதியாமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மண்ணினால என்ன செய்றார்? ஆதாம உருவாக்குற மனுஷனை உருவாக்கின்னு போட்டிருக்கா இல்லையா? இங்கேயும் உருவாக்கின்னு இருக்கு, அங்கேயும் உருவாக்கின்னு இருக்கு. அவர் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தானே பயன்படுத்தி இருக்கணும். அப்படி அல்ல. ஆதியாமம் 2:7க்கு யாட்சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க மூலப்பதத்துல. நீங்களே யோசிச்சு பாருங்க, தமிழ்ல 2 உருவாக்கின்னு தானே போட்டிருக்கு. ஆதாமையும் உருவாக்கின்னு தான் இருக்கு, ஏவாளையும் உருவாக்கின்னு தானே இருக்கு. மனுஷனையும் உருவாக்குறார், மனுஷனையும் உருவாக்குறார். தமிழ்ல அப்படித்தானே இருக்கு. ஆனா மூலப்பதத்துல அப்படி அல்ல. இதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. மூலப்பதத்துல என்ன எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, மூலப்பதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை யாட்சார். YATYAHTSAR யாட்சார். யாட்சர் அல்ல யாட்சார். ஏன் யாட்சார்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? யாட்சார்னா என்ன தெரியுமா? அதாவது அதுக்கு சரியான அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை அப்படியே கசைக்கு, அதாவது இது சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, குயவன் மண்ணுனால களிமண்ணுனால ஒரு பொருளை செய்யறாரு பார்த்தீங்களா, அதுதான். அந்த மண் எப்படி வரும் பார்த்தீங்களா? அப்ப சபையை பில்ட் பண்றாரு, கட்டி எழுப்புறாரு. ஆதாமை எப்படி உருவாக்குறாரு? களிமண்ணை எப்படி கசைக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது ஸ்குவீசிங், அதாவது சம்திங் இஸ் டு பி ஸ்குவீஸ்ட் இன்டு a particular shape அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஸ்குவீஸ் அப்படின்னா இந்த சிலது பிசுக்கும் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் இதெல்லாம் வந்து பிசுக்கு இப்படி பிழிச்சு பிசுக்கும்ல. அப்போ ஆதாம், நம்முடைய ஆதாம் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா, திராட்சரசம் எப்படி அப்படி பிழிவாங்க, திராட்சரசத்துக்கு பிழியும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினா எப்படி பண்ணுறதுமா, ஸ்குவீஸ். ஒரு மாம்பழத்தை அப்படி பிடிச்சி கையில பிடிச்சி அப்படி நசுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்போட்டா பழத்தை ஏதோ பிடிச்சி அப்படி நசுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு தான் ஸ்குவீஸ். அப்ப ஏன் ஆதாமுக்கு யாட்சாருங்கிறது பயன்படுத்தப்படுதுன்னா, ஏதோ களிமண்ணை அவர் செஞ்ச அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஆதாம் குமாரனுக்கு அடையாளம். உங்களுக்காக எனக்காக அவர் பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார். களிமண் நொறுக்கப்படுது அப்படிதான் உருவாக்கப்படும். அதனாலதான் யாட்சாருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இனிய தமிழ்ல ஒரே வார்த்தை இருக்கு இல்ல, மூலப்பதத்துல தான் இருக்கு. நம்ம முன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல சபையை கூடி வரும்போது இந்த அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அப்பவுமே நம்ம தியானித்தது. அப்போ எவ்வளவு ஒரு மேன்மை அங்க காமிக்கிறார் பாருங்க. இதுல கர்த்தருடைய ஆலயம் அதிலே கட்டப்படும் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறார். அவ கர்த்தருடைய சபை எந்த அனுபவத்துலதான், எதுலதான், அவ எங்கதான் கொண்டு வராருன்னு கேட்டா, அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். பிரியமானவர்களே, பானா அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? அவர் கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். சபையானது கட்டி எழுப்பப்பட வேண்டும். எதுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கீங்கயா அப்படின்னு கேட்டா, பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த சமயத்துல சகரியா ஆகாயை கொண்டு பேசுறார்? தரியு ஆண்ட 2ஆம் வருஷம். ஆகாயிட்ட பேசும்போதும் தரியு ஆண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம், சகரிட்ட பேசும்போது தரியு அரசாண்ட அதே 2ஆம் வருஷம் 8வது மாதம். அப்ப தரியு அரசாட்சிக்கு வந்தது எப்போ? நான் முன்னே சொன்னேன், கிமு 522. அப்ப அவன் அரசாட்சிக்கு வந்து 2வது வருஷம் சொல்லும் போது கிமு 524 சொல்லக்கூடாது, 20.
அப்ப 520 தான் இவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சபை எப்பவுமே முதல் விடுதலை எப்பவுமே நடந்துட்டு எப்பவுமே செருபாபேல் எல்லாரும் அப்ப செருபாபேலும் நல்ல கவனிங்க, செருபாபேலும் பிரதான ஆசாரியர் யோசுவாவும் மற்றுமுள்ள மனிதர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. எப்போ வந்துட்டாங்க? 536 வந்துட்டாங்க. தரியு அரசாண்ட ஆட்சியில வரல, கோரேசுடைய ஆட்சியில என்ன செஞ்சுட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. கோரேசுடைய ஆட்சி காலத்திலே, கோரேஸ் அரசாண்ட முதலாம் வருஷத்திலேயே அவர்கள் சிறையிருப்பது வந்தாச்சு. அப்ப கோரேஸ் அரசாட்சிக்கு வரும்போது 536 வந்துட்டாரு. அப்ப 36 எங்க இருக்கு? 536 எங்க இருக்கு? 520 எங்க இருக்கு? அப்ப ஏறக்குறைய 15 அல்லது 16 வருஷங்களா ஆலயத்தை கட்டவே இல்லை இவங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதுல கட்டப்படணும் அப்படிங்கறத சொல்றாரு. எதுக்கு சத்துரு விடமாட்டான் பாத்தீங்களா? ஆலயத்தை கட்டுறதுக்கு விடமாட்டான், சபையா கட்டி எழுப்புறதுக்கு விடமாட்டான். அங்க கூட்டம் இங்க கூட்டம் சொல்லி அங்கங்க ஓடுறது பெருசு கிடையாது. நானும் ஒரு காலகட்டத்தில் இந்த தப்பை பண்ணேன். ஆனா சபையாய் கட்டி எழுப்பப்படுறதுதான் விசேஷித்த காரியம் பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க வேதத்தை தெளிவா கவனிக்கணும். வேதத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப 536 கோரேஸ் மன்ன வந்து வெளியே அனுப்பிட்டாரு. அவ்வளவு நீங்க எருசலேம் போகும் சொல்லியாச்சு. அப்ப இந்த 16 வருஷம் என்ன செய்தார்கள்? தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள். சபையை கட்ட மனதில்லை. 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 16ஐயும் நாசப்படுத்தி 16 வருஷங்களா, ஏறக்குறைய 15 அல்லது 16 வருஷங்களா ஒன்றையுமே செய்யவில்லை. ஆகினால்தான் பிற்பாடு தேவன் ஆகாயையும் சகரியாவையும் கர்த்தர் ஏவ ஆரம்பித்து விட்டா. அப்ப ஜனங்கள் சீர்கெட்டு போன நிலைமையில் இருக்காங்க. கவனிங்க, இது எதுக்கு அடையாளமா சொல்றேன் அப்படின்னா, சிறையிருப்பின் காலத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த லைன் வருதான்னு பார்த்து வருது. அப்ப சிறையிருப்பின் காலத்தில் அவங்க இருக்கும்போது புறஜாதியரை போல புறஜாதிகளுக்குள்ள அடிமைப்பட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படிதான் இருந்தோம், உலகத்துக்குள்ள இருந்தோம். அப்ப அதுல இருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தா எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? எருசலேமுக்கு வந்துட்டோம், ஆனா கட்டப்படாத நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப கவனிக்கீங்களா, தேவன் எப்படி இந்த வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்கிறாரு பாருங்க. அதனாலதான் இந்த சகரிய புஸ்தகத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப பாபிலோன்ல இருந்து நம்ம விடுதலை பெற்றதை குறித்து சந்தோஷப்பட்டு இருக்கோம். அன்று என்ன உலகத்திலிருந்து ரட்சித்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கோம். நல்லதுதான். ஆனா கட்டி எழுப்பப்படலையே. ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் கட்டி எழுப்பப்படாத நிலைமையில் இருக்கிறோம் என்றால் இது எவ்வளவு பெரிய துணிகரம், இது எவ்வளவு பெரிய நிர்விசாரம். நேற்று கூட ஒரு சகோதரன் சொன்னேன், நல்ல ஒரு மூத்த சகோதரன் தான், தம்பி தான், தம்பி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க பாருங்க, பாரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே நான் பெரிய ஆள் நினைச்சிடாதீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டு எங்கெங்க ஓடதான் செஞ்சேன். சொல்லணுமா நினைக்காதீங்க. நம்ம கூட இருந்த சகோதரர்கள் தான் இருந்தாங்க. கட்டி எழுப்பப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்டாங்க, உண்மைதான். பாபிலோன்ல இருந்து வெளியே வந்தாங்க, உண்மைதான். கட்டி எழுப்பப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. கட்டி எழுப்பும் போதுதான் அவன் விட மாட்டுக்கான், சத்துரு விட மாட்டுக்கான். மற்றபடி எல்லா காரியமும் அங்க ஊழியம் இங்க ஊழியம், அப்படி போகணும் இங்க போகணும் எல்லாம் இருக்கட்டுங்க. வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்துல கர்த்தருடைய தேவ பிள்ளைகளா சகோதரிகளோடு நாம் தேவனை மகிமைப்படுத்தி அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கட்டி எழுப்பப்படுவது எவ்வளவு அவசியம். அதுக்கு சத்துரு விட மாட்டுக்காம பாருங்க. அதனால நான் சகோதரர்களை அழைக்கிறதுனுடைய நோக்கம் இதுதான். வாங்க கட்டி எழுப்பப்படுங்க. உண்மையாவே பிரியமானவர்கள, சகோதரர்கள் கட்டி எழுப்பப்படணும். சகோதரிகளா நாம் தேவனுடைய சபையா கிறிஸ்துவின் சரீரமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்கள, இதுல பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது என்ன தெரியுமா? நம்ம கட்டி எழுப்பப்பட்டலாமாங்கிறதுக்கு தேவன் தமது சபையை நேசித்து எவ்வளவு நேசிக்கிறார் கட்டி எழுப்புறதுக்கு அப்படிங்கிறதுக்கு, நீ பயப்படாத அப்படிங்கிறதுக்கு தேவன் எவ்வளவு பேசுறாருன்னா, இந்த மன்னிக்கவன் சகரிய புஸ்தகத்தினுடைய துவக்கம் 3ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிடுவார், கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். அது 2 விதமாவும் நீங்க யோசிக்கலாம். சிறையிருப்புக்கு போறதுக்கு அவங்களுடைய பாவங்கள் காரணமா இருந்துச்சு, முகாந்திரமா இருந்தது. அந்த காரணத்தை நீங்க எடுக்கலாம்.
இந்த 16 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. கோரேசுடைய ஆவியை எழுப்பி ஆலயத்தை கட்டுங்கன்னு அனுப்பி விட்டா ஏறக்குறைய 15-16 வருஷங்களா சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. நீங்க 12ல இருந்து 16 வருஷம் வச்சுக்கலாம். சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கும் அச்சமா இருக்கு, கட்டி எழுப்பப்படாம போயிருவோன்னு. தேவனுடைய கிருபையில நம்ம கட்டி எழுப்பப்பட முடியாது பிரியமானவர்களே. பரிசுத்தனுடைய ஐக்கியம் இல்லாம தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. தனித்து ஒரு அவயவம் செயல்படுறத ஒருவேளை நம்ம இந்த சமுதாயத்துல பார்க்கலாம். ஆனா இந்த கை சரீரத்தோடு இணைஞ்சிருந்தா தான் இந்த கைக்கு ஸ்ட்ரென்த். இந்த கை எல்லா பொருளையும் தூக்கிரும் சொல்லி இருக்கட்டுமே, இந்த கையை மட்டும் சரீரத்துல எடுத்து பாருங்க, இந்த கையை ஒருத்தர் தூக்க தான் செய்யணும். இந்த கையே எழும்பாது. இது இதோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பலன். அது எந்த அவயமா இருந்தாலும் சரிதான், கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், காலே இருந்தாலும் சரிதான். எவ்வளவு பெரியதையும் இடிச்சு முட்டை வச்சு அப்படி அடிச்சு ஒட்டச்சு தகர்த்துருவோம். காலை வச்சு மிதிச்சா கதவையை ஒட்டச்சிடலாம். எதுவும் இருக்கட்டும், காலை தனியா எடுத்து வச்சு பாருங்க பார்ப்போம். அந்த காலையே ஒருத்தர் தூக்க தான் செய்யணும். காலுக்கு ஒரு பலன் இருக்குமா? இருக்காது. எல்லாம் இணைந்து கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்பப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கட்டி எழுப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் தேவன் வாஞ்சிக்கிறா. தேவன் அதைத்தான் வாஞ்சிக்கிறா. தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் 3ஆம் வசனத்துல பேசும்போது, 3ஆம் வசனத்துல என்ன கர்த்தர்ல போட்டிருக்கு வாசிங்க. 3ஆம் வசனத்துல என்ன கர்த்தர்னு போட்டிருக்கு? சேனைகளின் கர்த்தர். ஏன் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க. இந்த புஸ்தகம் ஒரு விசேஷமானதுன்னு சொல்லிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து. எல்லா புஸ்தகத்தை போல இதுவும் விசேஷமானது. சேனைகளின் கர்த்தர். இதை எண்ணி பார்த்தேன். அதாவது எண்ணி பார்த்தா சேனைகளின் கர்த்தர் எண்ணி பார்த்தா இந்த புஸ்தகத்துல மொத்தமே 211 வசனங்கள் தான். 53 தடவை இருக்கு. சேனைகளின் கர்த்தருங்கிற இந்த வாக்கியம், இந்த சொற்றொடர் 53 தடவை இந்த புஸ்தகத்துல இருக்கு பாருங்க. எத்தனை முறை? 53 தடவை. இதுக்கு முந்தின புஸ்தகம் ஆக 2 அதிகாரம் தான். அந்த 2 அதிகாரங்களுக்குள்ளேயே 13 தடவை இருக்கு. அதையும் பார்த்தேன், 13 தடவை இருக்கு. இது 53 தடவை இருக்கு. நான் உடனே ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்க, 53 தடவை இருக்குது. 53 4ஆல பெருக்குனா 212 வருது. அப்படிதானே? 53 into 4 அப்படின்னா 200. ஏன்னா 50 4 வச்சா 200. இப்ப 3 4 3 போட்டா 4 12. அப்ப 212. வசனமே 211 தான் இருக்கு. அப்ப 4ல ஒரு பங்கு பிடிச்சிருதே. அதுக்காக ஒவ்வொரு வசனம் தனித்தனியா சேனைகளின் கர்த்தர். ஒரு சில வசனங்கள் ஒரு 6-7 வசனங்கள்ல சேனைகளின் கர்த்தருங்கிறது 2 தடவை இருக்கும் ஒரே வசனத்துல. எதுக்கு சொல்ல வரேன்னா, 53 தடவை வந்திருக்குதே. அப்ப சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது சேனைகளின் கர்த்தர் வந்தாலே அவர் எவ்வளவு பெரிய சேனையோடு நிக்கிறார் பாருங்க. பயப்பட வேண்டாம். புது உடன்படிக்கையின் சபை எழுப்புவதற்கு பயப்பட வேண்டாம். ஒரு பெரிய சேனையாவே ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நிருபங்களை பாருங்க. நம்ம வாழ்வதற்கு வேண்டிய, நம்மை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய எல்லா சாராம்சங்களையும் கொண்ட சத்திய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளா இருக்கு. நீங்க எல்லா வாக்கியங்களையும் அப்படியே எழுதி வச்சு பாருங்க, மிகப்பெரிய திரள் சேனைகளா இருக்கும். சபையை கட்டுகிறதுக்கு அவ்வளவு வாக்கியங்களை கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க பண்ற வேலைகளை பாருங்க, விளையாட்டை பாருங்க. அவ்வளவு பழைய உடன்படிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வா, காணிக்கை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் இப்படின்னு சொல்லி நூதனமான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புது உடன்படிக்கையின் சத்தியங்களை பாருங்க. தேவன் தமது சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய அனைத்து சத்தியங்களையும் வைத்து விட்டா. எவ்வளவு பெரிய மகத்துவம். அதனாலதான் இந்த சேனைகளின் கர்த்தர் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, முதல்ல யாக்கோபு தான் சேனைகளின் கர்த்தர் சந்திக்கிறார். சேனைகளின் கர்த்தரா யாக்கோபு தேவன் சந்திக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஏன்னா யாக்கோபு கர்த்தருடைய சபை கிடையாது. இங்கேயும் சபையை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார்? சேனைகளின் கர்த்தராய் சந்திக்கிறார். யாக்கோபு பிரயாணப்பட்டு வரும்போது தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில இருந்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஏசா 400 பேரோட எதிர்த்து வர்றான். கதை முடிய போகுது. இப்போ யாக்கோபுக்கு தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துறாரு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் வெளிப்படுத்துறார். எப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம அடுத்தடுத்து அதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு தரிசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சேனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பார். ரதங்களை காமிப்பார், குதிரைகளை காமிப்பார். குதிரைகள் ரதங்களோடு வந்து நின்று
கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய ஒரு பெரிய பாதுகாப்பை காமிச்சு கொடுக்கிறார். இதுதான் சேனைகளின் கர்த்தர். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர், சேனைகள் நம்ம 46ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோமே, பூமி நிலை மாறினாலும், சமுத்திரமே நடு சமுத்திர மன்னிக்கும், மலைகள் சமுத்திரத்தில் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும். ஏன்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த ரதம் குதிரை எல்லாத்தையும் எல்லா சேனைகளையும் விரட்டி அடிச்சிருவார். ஏன்னா நம்முடைய தேவன் யார்? அதுக்காக அவர் தனியா வந்து தோத்துருவார் அப்படிங்கிற சொல்ல வரோம் இல்ல. அவர் எவ்வளவு பெரிய தூத சேனையோடு கூட இருக்கிறார் பாருங்க. அப்ப சபைக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு. இங்க போட்டு ஐயோ நான் வந்து இந்த மாம்ச இச்சையில நான் பிடிக்கப்பட்டிருக்கேன்னு, நான் வந்து எனக்கு இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, அப்புறம் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் முடியல, எனக்கு இப்படி சத்துரு போராடுறான், அப்படி போராடுறான். நம்ம சத்துருடைய சேனை இன்னைக்கு ஒரு கூட்டம் இதை சொல்லிட்டு இருக்கு. நிறைய பெரிய பெரிய திறப்பின் வாசல் ஜெபங்கள், பெரிய பெரிய உபவாச கூட்டத்துல எல்லாம், பெரிய பெரிய முகாம்ல எல்லாம் எதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்கள் சொல்லி சாத்தானுக்கு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தூமாஸ்னு ஒரு ஆவி, பேமாஸ்னு ஒரு ஆவி, காமாஸ்னு ஒரு ஆவி, கேரின்னு ஒரு ஆவி, நாரின்னு ஒரு ஆவி, ஏதாவது ஒரு பேரை வாய்க்குள்ள வந்ததெல்லாம் ஒளரி. நான் தான் பார்க்கேன். இப்ப எங்க ஏரியால உள்ள பேரை கேட்டீங்கன்னா, நான் அங்க வசிக்கிறதுனால எனக்கு அங்குள்ள உங்க பேர் ஒரு சில பேர் தெரியும். திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல உங்க வீட்டு தெருவுல ஒரு சில பேர் தெரியுமா கேட்டா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அங்க வசிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். அப்ப இவங்களையும் அப்படி பார்த்தா எப்படி இருக்குன்னா, இவங்க பாதாளத்தில் உள்ள ஆவிகளுடைய பேரெல்லாம் சொல்லும் போது இவங்களும் அங்க வசிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பேர்லாம் தெரிது போல. எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு புத்தியினம் பாருங்க. பிசாசுகளுடைய பேர்களை சொல்லி அவன் அப்படி சேனையோடு வருகிறான். இந்த நான் சொல்றேன், சேனைகளின் கர்த்தருங்க, நம்ம ஆராதிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். யாக்கோபு பெரிய சேனையை சந்திக்க போறான் தெரியும். ஏசா கூட 400 பேர் வர்றாங்க, பெரிய சேனையை சந்திக்க போற ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? யாக்கோபுக்கு முதல்ல தெரியுமா இல்ல யாக்கோபின் தேவனுக்கு முதல்ல தெரியுமா? யாக்கோபின் தேவனுக்கு தான் முதல்ல தெரியும். அப்ப யாக்கோபு கேள்விப்பட்டது எங்க தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அல்லது 6ஆம் வசனத்துல தான் கேள்விப்படுறாரு. ஒருத்தர் வந்து சொல்றான், உங்களுடைய சகோதரரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறான்னு சொல்றான். சேனையை காமிச்சு கொடுக்க, ஒரு சேனை வருது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4 பேர் போறது சேனை இல்ல, 400 பேர் வர்றதோட சேனை. ஒரு சேனை வருன்னு சொன்னோன்னே யாக்கோபு அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஆனா இந்த சேனையை சந்திக்கும் அப்படிங்கிற செய்தியை கேட்கறதுக்கு முன்னால முதல் 2 வசனங்களை வாசி பாருங்க. பரலோகத்தின் சேனை அவனை சந்திக்கு. அங்க போட்டிருக்கு, தேவ தூதர்கள் வழியில பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தாங்களா இல்லையா? சந்திச்ச உடனே தான் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், மக்னாயும்னு ஒரு பேர் வைக்கிறார். அந்த இடத்துக்கு மக்னாயும்னு என்ன அர்த்தம்? சேனைன்னு அர்த்தம். 2 camps. மக்னாயுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 2 சேனைகள் அர்த்தம். அது என்ன 2 சேனைகள்? தேவனுடைய சேனை பூமியில் இருக்கிற அவருடைய சேனையாகிய சபையோடு இணைந்து பயங்கரமா யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது. சத்துருவின் சேனையை மேற்கொள்ளும்படி நம்ம முடியாது, நம்ம சபைங்கிற இந்த சேனையினால முடியாது. பரலோகத்தின் சேனை மக்னாயுமோட அர்த்தத்தை விளங்கிடணும். இப்ப நான் பார்த்தது இல்லை, ஒரு நாட்கள்ல மக்னாயும் ஆத்துமனங்குறங்கிற பத்திரிகை விளையாட ஆண்டு உதவி செஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அப்ப இந்த மக்னாயும்ங்கிறது ஞாபகத்தில் இருக்குது. 2 camps அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சேனைகள் அர்த்தம் மக்னாயும்னா. அப்ப என்ன சேனைகள்? அப்போ பூமியில நல்லா பாருங்க, யாக்கோபு ஒரு சேனையோடு போய்கிட்டு இருக்கிறார். தேவன் தமது சேனைய யாரை சந்திக்க வைக்கிறாரு? அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் மக்னாயும். இந்த 2 சேனையும் சேர்ந்தா அந்த சேனை என்ன செஞ்சிடலாம். எதுக்காக தேவதூதர்கள் யாக்கோபை சந்திச்சாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது, காரணமே அங்க போடல. ஆனா ஏன் சந்திக்க வச்சாருங்கிறத நம்ம எப்படிதான் யூகிக்க முடியும்னா, இவனை எதிர்த்து கொண்டு ஒரு சேனை வருது, அப்ப யாக்கோபு பயப்படுவான்னு தெரியும். இப்ப திடீர்னு சொல்றாங்க 400 பேரை விட்டுருங்க, ஒரு 40 பேர் உங்களை வெட்ட வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு கரெக்டா உங்க தெரு ஏரியாவை பார்த்துட்டாங்க, நீங்க கரெக்டா வேலைக்கு போற இடத்த கரெக்ட் பண்ணி கரெக்டா ஒரு 40 பேர் உங்களை வெட்டுறதுக்கு வர்றாங்க, ஜாமானோட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த பாதையில போயிருவீங்க. துல்லியமா ஒருத்தருன்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா நான் பாக்குறேன் வந்துட்டு இருக்காங்க, அது உங்க ஆளு, ஏன்னா இங்க இருந்து போன ஆள் தானே பார்த்து வருது, அதான் அங்க ஆள் சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 400 பேர் வர்றாங்கன்னா அவ்வளவுதான். வேற ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு உடனே ஃபிளைட் டிக்கெட் போட்டு எங்கேயாவது தேசத்துக்கு ஓடி போயிருவாங்க. பிரியமானவர்களே, தேவனுக்கு எல்லாம் தெரியும் பாத்தீங்களா? அப்ப யாக்கோபு கர்த்தருடைய சபை. அப்ப கர்த்தருடைய சபையை யார் சந்திக்கிறான்? சேனைகளின் கர்த்தர் சந்திக்கிறா, நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே,
உற்சாகப்படுத்துகிறார். 4 இந்த வார்த்தை தான் இருக்கு பாருங்க. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இது ஏன் 53 தடவை எழுதணும்? சாதாரணமா கர்த்தர்ன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா இங்கு சபையை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார், சபையை உற்சாகப்படுத்த விரும்புகிறார், சபையை ஊன்ற கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதனால தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். பயப்படாத, நீ தனியாள் இல்ல, உன் கூட்டத்தில் உன்னோடு ஒரு பெரும் கூட்டணிக்கு. எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா? நான் என்ன செய்ய போறேன், எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய கரத்துல மட்டும் வந்து பாருங்க, பெரிய காரியங்களை செஞ்சிருவார். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தா, இதுக்கு முன்னால வாசிக்கும் போது சந்தேகம் தான் சொல்றேன், சேனைகளுக்கு வந்துகிட்டே இருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் ஆண்டவர் தமது சபையை கட்டி எழுப்புறதுக்கு சேனைகளின் கர்த்தராய் தம்மை சபைக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். உண்மையிலே யாக்கோபுக்கு அப்படிதான் வெளிப்பட்டாரா? ஆமா. நீங்க ஆதியாமத்துல பார்த்தா தெரியாது. ஆதியாமத்துல பார்த்தா அவ்வளவு தெளிவா இல்லை. ஆனா தூத சேனை சந்திச்சுதான் இல்லையா? சந்திச்சுது. அதனாலதான் மக்னாயிம் என்று பேர் வைக்கிறாங்க. யாக்கோபு தேவனுடைய சபை. நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய குடும்பம் எல்லாம் யாரு? தேவனுடைய சபை. வானத்தின் சேனைகள் இந்த சேனையை சந்திக்கு. இதை சந்திச்சதுக்கு பிறகுதான் ஏசாவின் சேனை இவர் சந்திக்கிறார். அப்படியே கரைஞ்சிட்டு பாருங்க. ஏசாவே அப்படி என்ன லேசா போயிட்டான். அவன் ஏசா இல்ல, அவன் லேசா போயிட்டான். மகத்துவம் பிரியமானவர்களே, அது யாருக்கு தான் அந்த வெளிப்பாடு கிடைச்சது தெரியுமா? இந்த வெளிப்பாடு அப்படியே இங்க கொண்டு போயிட்டார். ஓசியா கொண்டு வர்றார். ஓசியா 12வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்தை 5, 6 பார்க்கும்போது, ஓசியா 12வது அதிகாரம் 5, 6 வாசிங்க. 5, 6 அதுல 3ஆம் வசனத்துல இருந்தே போட்டிருக்கு, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். யாரு சொல்லுங்க? அவன் யாக்கோபு. தன் பலத்தினால் தேவனோட போராடினான். 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர், நல்ல கவனிங்க, கர்த்தராகிய அவர் போட்டிருக்கு. அவருக்கு அடையாளத்தை பாருங்க. ஏன் கர்த்தராகி அவர் இருக்கு? நம்ம இதுக்கு முன்னால செய்தி கேட்டிருக்கோம், சேனைகளின் கர்த்தருங்கிற தலைப்புல செய்தி கேட்டிருக்கோம். இது நிறைய கற்றிருக்கோம். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கேன் பாருங்க. ஏன் கர்த்தராகி அவர் போட்டிருக்குன்னா, அதுக்கு மேல ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. எந்த கர்த்தர்ட்ட இவன் பேசினானோ, எந்த கர்த்தர் இவன்ட்ட இடைப்பட்டாரோ, அவர் யாரா? சத்தமா சொல்லுங்க. அப்ப யாக்கோபை சந்திச்சவர் யாருதான்? சேனைகளின் தேவன். கர்த்தராகிய அவர் யாரோடு பேசினா, யாரோட போராடினா, யார்கிட்ட அழுது கெஞ்சினா, யார்கிட்ட ஜோமன்னா, அந்த கர்த்தர் யார்? அந்த தேவன் யார்? சேனைகளின் தேவன். அதனாலதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அது சொல்லிட்டுதான் சொல்றாரு, யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிருன்னு சொல்ற. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? நீ தேவனிடத்துல திரும்பலாம், அவரிடத்துல திரும்பி அவரால் கட்டி எழுப்பப்படணும். ஏன்னா அவர் சேனைகளின் தேவன். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். இங்க கர்த்தர் சேனைகளின் தேவன் சொல்லிருக்கலாம். ஏன் கர்த்தராகிய அவர்னு போட்டிருக்குன்னா, நம்ம ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதானே அவருன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதுதான் அவர் இப்படிப்பட்டவர், அவர் அவர்னு சொல்லிக்கிட்டே வருவோம். முதல்ல பேரை சொல்லுவோம், அப்புறம் அவர் அவர்னு சொல்லுவோம். இப்ப சொல்றாரு கர்த்தராகிய அவர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோபோடு பேசினாரே அந்த கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யாக்கோபை எவ்வளவு திடப்படுத்துறார் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். இந்த வெளிச்சத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். சகரியா கண்ட அந்த 10 தரிசனங்கள் என்னென்ன? சுருக்கமா முதல் 5 தரிசனங்களை நான் முதல்ல பகிர்ந்து கொள்றேன். இந்த 10 தரிசனங்களும் வெவ்வேறு நாள் கிடைத்ததல்ல, ஒரே நாள் இரவு கிடைத்த 10 தரிசனங்கள். இதை சிலர் 8 தரிசனங்களை கூட சொல்லுவாங்க. அதை ஒவ்வொருத்தருக்கும் உள்ள காரியம், அதுக்குள்ள நான் வர விரும்பவில்லை. நான் உணர்த்தப்படுற காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இதுக்கு முன்பாக கூட உங்களோட ஆரம்ப செய்திலையும் சொன்னேன். இது ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால வெளியில ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு எடுத்த ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மட்டும்தான் எடுத்த பைபிள் ஸ்டடி. அது இன்றைக்கு உங்களோடு கூட விஸ்தாரமாய் பகிர்ந்து கொள்கிறேன். 2009 அல்லது 2010 இந்த சகரியா கண்ட தரிசனங்கள், சகரியா புஸ்தகத்தினுடைய மேன்மையை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு பகிர்ந்து கொண்டது இன்னைக்கு உண்மையிலே காணொளி மூலமாக தேவன் அநேகருக்கு அநேகர் கண்டடையக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக உண்மையாகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகரியா கண்ட முதல் தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனிதரும் மிருது செடிக்குள்ளே இருந்தாராம். அவரோடு கூட சில குதிரைகளும் இருந்ததை பரிசுத்த பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
7ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது முதல் தரிசனத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நான் டைமை பொறுத்து கொஞ்சம் வேகமா சொல்றேன். இதனுடைய தாத்பரியத்தை மட்டும் தெளிவா நீங்க விளங்கிக்கங்க, அது போதும். நம்ம தெளிவா படிச்சிட்டோம். சகரியா புஸ்தகம் எதுக்காக, ஏன் தான் சகரியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார், சகரியா புஸ்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தியங்களுடைய தாத்பரியம் என்ன என்கிற இந்த வெளிச்சங்களை எல்லாம் நாம் கண்டுணர கர்த்தர் உதவி செய்தார். இப்ப 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, இங்கே தேவன் தமது சபையினிடத்தில் எவ்வளவு தயவுள்ளவராய் வெளிப்படுகிறார் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தமது சபையை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் முதல் பகுதியில தேவன் சபையை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். மனம் திரும்புகிற சபை, சபை மனம் திரும்பி தேவனிடமாய் திரும்புகிறது. ஏன்னா நமக்கு தெரியணும் எந்த காலகட்டத்தில் இந்த தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்படுது அப்படின்னா, பைபிள்ல தெளிவா இருக்கு. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்துல. அப்போ சபை ஒரு நிர்விசாரமான நிலைமையில இருக்கு, கட்டி எழுப்பப்படவில்லை. அந்த சமயத்துல எது மட்டும்தான் போட்டிருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து பலிபீடத்தை கட்டி அஸ்திபாரத்தை மட்டும்தான் போட்டிருந்தாங்க, கட்டி எழுப்பவே இல்லை. அஸ்திபாரத்தோட அந்த இடம் நிக்கி. வெறுமனே அஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்குன்னா அந்த வீடு குடியிருப்புக்கு தகுமா? தகாது. இவங்களும் வெறும் அஸ்திபாரத்தோட அப்படியே ஒரு 10-15 வருஷமா அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இப்ப இந்த சமயத்துலதான் சபைக்கு வேண்டிய தரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப முதல் தரிசனத்துல என்னதான் காண்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, சிவப்பு குதிரையின் மேல ஒருவர் ஏறி இருக்கிறார். இவர் யாருன்னு சொல்லி அடுத்தடுத்து சொல்லும் போது கர்த்தருடைய தூதன்னே போட்டிருக்கு. அப்ப இந்த சிவப்பு குதிரையில ஏறிந்தவர் யார் அப்படின்னா, கர்த்தருடைய தூதனாலே ஞாபகம் வச்சுக்கங்க. கிதியோன்ட்ட கர்த்தருடைய தூதனானவர் பேசுறாரு. அவர் யாருதான்? கர்த்தருடைய தூதனா இல்ல கிறிஸ்துவா? கிறிஸ்து தான். வேத பண்டிதர்களும் சொல்றாங்க, நமக்கும் தெளிவா இருக்கு. சிம்சோனுடைய தாய் தகப்பன் ஆகிய மனாசை மற்றும் அவருடைய மனைவிட்ட பேசினவர் யாருதான்? கிறிஸ்து தான். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னாலே கிறிஸ்து. யோசுவாவிட்ட அவர் பேசியிருக்கிறார். சிம்சோனுடைய பெற்றோரிடத்துல அவர் பேசியிருக்கிறார். கிதியோன் இடத்துல இடைப்பட்டவர் கர்த்தருடைய தூதனானவர். இப்படி கர்த்தருடைய தூதனானவர் பல இடங்களிலே ஆபிரகாமோடு இடைப்பட்டவர். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறது தான் இந்த சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த மனுஷன் அடுத்தடுத்து பேசுறத பார்த்தா, கர்த்தருடைய தூதனானவர் சொல்றது, கர்த்தருடைய தூதன் பேசுறாரு, இவர் பேசுறாரு, இப்படியே காரியங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் எதுக்குள்ள நிக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா, மிருது செடிக்குள்ள இருக்கிறார். மிருது செடி அப்படின்னு சொன்னாலே பொதுவா அதை எவர்கிரீன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. மிருது செடி அப்படின்னாலே எவர்கிரீன் ட்ரீ, எப்பொழுதும் பச்சை பசைன்னு இருக்கக்கூடியதுன்னு சொல்லி. அப்ப தேவன் என்ன வெளிப்பாட காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, சபையின் சபைக்கு தலையே கிறிஸ்து தான். அங்க ஏன் மிருது செடி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பல உபத்திரவங்களுக்குள்ள பல பலவீனங்களுக்குள்ள இருந்த அந்த சபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தெளிவான வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருகிறார். பொதுவா மிருது செடிக்கு என்னென்ன வியாக்கியானம் உண்டு எனக்கு தெரியாது. பொதுவா மிருது செடி அப்படின்னாலே எப்பொழுது ஒரு எவர்கிரீன் ட்ரீ அப்படின்னே சொல்லப்படுவது உண்டு. அது பச்சை பசேன், எப்பொழுதும் பச்சை பசேன் இருக்கக்கூடியது. அப்ப அது காய்ந்து போகாதது. அப்போ முதல்ல சபை யாரை காணணும் பார்த்தீங்களா? நல்லா பாருங்க. ஒரு பறக்கிற ஒரு தட்டு, பறக்கிற ஒரு இது வருது, ஒரு புஸ்தகம், பறக்கிற புஸ்தகம் சொல்லு வருது, ஒரு ஸ்திரீ மரக்காலில் வர்றதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு தரிசனங்கள்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் முதல்ல காமிக்காம தேவன் முதல்ல எதை காமிக்கிறார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவ தான் ஜனங்கள் பார்க்கணும். அதனாலதான் மணவாட்டி உருவாக்கப்பட்டு முதல்ல அவளை அப்படியே உருவாக்கி ஃபர்ஸ்ட் அவ யாரதான் பாக்குறா அப்படின்னு கேட்டா, யாரதான் பாக்குறா? ஆதாம தான் பாக்குறா. ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்திற்கு கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் எங்கதான் போய் நம்ம யாரதான் பார்க்கணும். உடனே அவளை பார்த்தோன்னு சொல்றாரு, இவன் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமானவன் சொல்லி, இவன் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் என்னப்படுவான்னு சொல்லி 23ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல. முதல்ல யார்கிட்ட தான் கொண்டு வர்றான்னு பாத்தீங்களா? அப்போ நிர்விசாரமாய் கிடக்கிற இந்த சபைய தேவன் யாரை பார்க்கும்படி முதல் தரிசனமாய் காண்பிக்கிறார்? கிறிஸ்து, நம்முடைய கர்த்தருடைய தூதனானவர், நம்முடைய கர்த்தருடைய தூதனானவர். தேவனுடைய சபை முதல்ல பார்க்க வேண்டிய காட்சி என்ன? கிறிஸ்து. அதனாலதான் இவர் மேல ஏறி இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று அறியணும். அதாவது குதிரை அப்படின்னு சொன்னாலே யுத்தத்துக்கு பேர் வாங்கினது, யுத்தத்துக்கு பேர் போனது, பேர் பெற்றது. அதை தொடர்ந்து பாருங்க, அவரோடு கூட யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. அது என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சகரியா 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை தாண்டி, அதாவது 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது
ஒரு புருஷனை பார்க்கிறார். சிவப்பு குதிரை மேல ஏறி இருக்கிற புருஷன். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் என்ன செஞ்சது இருந்தன. அப்ப முதல் இடத்திலேயே இவர் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறார். இவர் யாருதான்? சேனைகளின் கர்த்தர். அப்ப சபையை ஸ்திரப்படுத்துகிறார். சபையை எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஞாபகம் வைக்கணும். மிருது செடிகளுக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் நேசர் பாருங்க. இதுல உன்னத பாட்டுல சொல்லும்போது கூட சொல்லுவார் பாருங்க. அவர் எதுக்கு நடுவில் இருக்கிறாரோ? முள்ளுகளுக்குள்ளே குமாரத்தி இருக்கிறார் பாருங்க. இப்ப அதே போல இங்க உன்னத பாட்டுல சொல்றாரு. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அப்போ இந்த மரங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறோ அதே போலதான் குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அப்ப குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அப்ப குமாரர் அப்படிங்கிற ஸ்தானத்துல வரும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாரர் அப்படிங்கிற ஸ்தானத்துல வரும்போது சபைக்குள்ளே நேசர் இருக்கிறார். நாம தான் குமாரரும் குமாரத்தின் ஸ்தானத்துல இருக்கோம் இல்லையா? அப்ப எப்படி காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் இருக்குதோ அதே போல குமாரருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்ப மிருது செடிகளுக்குள்ள இந்த புருஷன் இருக்கிறான்னு சொல்லும் போது நான் இவ்விதமா உணர்றேன். என்னன்னா எவர்கிரீன், அது மிருது செடி. என்னைக்கும் பிரியமானவர்கள சபையாகிய நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறா. அப்ப சபை எப்படிப்பட்ட தோட்டத்தை அடையணும் அப்படின்னு கேட்டா அது வாடி போயிடக்கூடாது, கருகி போய்விடக்கூடாது. அது வாடலா இல்ல, எப்பொழுதுமே பச்சை பசன்னு இருக்கக்கூடியது. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 39ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது கடைசி வசனத்துல நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு சொல்றாரு. நானும் தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய ஆலயம் நம்ம தான். அப்ப இதுல நம்ம எப்படிதான் இருக்கணுமா? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்ப இந்த பச்சையான ஒலிவ மரத்துக்குள்ள, ஒலிவ மரம் சீக்கிரமா அழியாது. ஆலிவ் ட்ரீஸ் நெவர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஆலிவ் ட்ரீஸ் நெவர் கம் டு an end அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது முடிவே இல்லாத அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழக்கூடியன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பச்சை இருக்குது. அப்ப தாவீது இந்த சபைக்கு அடையாளமா சொல்றாரு பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்ப தேவனுடைய சபையை அழைக்கிறார். அப்ப சபைக்குள்ள அவர் இருக்கிறார். அப்போ தேவனை எதை காண்பிக்கிறாங்கன்னா முதல் காரியத்துல கவனிங்க, ஆலயத்தை கட்டுறது குறித்தான வெளிப்பாட பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஜனங்களை அழைத்து கொண்டே இருக்கிறா. ஜனங்களை அழைக்கிறா. அவங்க வாடி போய் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கி, பச்சையான இடத்துக்குள்ள நீ வந்துரு, பச்சையான இடத்துக்குள்ளதான் உன் நேசர் இருக்கிறா. மிருது செடிக்குள்ள இந்த புருஷன் இருக்கிறாருங்கிற அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு காண்பிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, சீயோனுக்காக, எருசலேமுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற கர்த்தரை நீங்களும் நானும் இந்த தரிசனத்துல பார்க்கிறோம். அப்ப தேவன் ஏன் இந்த மகா வைராக்கியத்தை குறித்து பேசுகிறார்? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் நான் மகா வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லி ஏன் பேசுகிறா? அப்போ தேவனுடைய பாரம் எல்லாம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய நிர்விசாரமான நிலையை களைந்து உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே அழைத்து வந்து அவர்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்டி எழுப்ப விரும்பினார். அப்போ தேவனுடைய திட்டத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்களேன், இவங்களுடைய சம்பாஷணையை முதல் தரிசனத்துல காண்பிக்கப்பட்ட இந்த சம்பாஷணையை பார்க்கும்போது இங்கே சகரியா முதல் அதிகாரத்துல பாருங்க, இவர்கள் யாருன்னு சொல்லி 9ஆம் வசனத்துல கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லும் போது, அப்போ மிருது செடிகளுக்குள்ளே நின்ற புருஷன் பிரதியுத்தரமாக 10ஆம் வசனத்துல இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பூமி எங்கும் பாக்குறாங்க, அது அமைதலும் அமெரிக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்துல பாக்குறோம். சொல்லிட்டு பாருங்க 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது அப்பதான் அந்த கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லும்போது, உடனே அடுத்து 13ஆம் வசனத்துல என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். யாரு? கர்த்தர் சொல்றார். அவன் பாருங்க, நல்வார்த்தைகளை பிரதியுத்தரமா சொல்றார், ஆறுதலான நல்வார்த்தைகளை பிரதியுத்தரம். அவர் என்ன கேட்கார்? 70 வருஷம் சிறைப்பிடிப்புல இருந்து இந்த ஜனத்துக்கு இறங்க மாட்டீரா? ஆனா நிர்விசாரமா இருக்காங்க. அப்ப இந்த ஜனத்தை கொண்டு ஆலயத்தை கட்டணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன அப்படின்னா பூமி எங்கும் சுத்தி பாக்குறவங்க. அப்ப என்ன பார்த்திருக்காங்க? பூமி எங்க எப்படி இருக்கு? அமைதலும் அமெரிக்கையும் இருக்கு. அப்ப இது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, சிறையிருப்பிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற இந்த சிறந்த அந்தஸ்தை காண்பிக்கிறது.
இதுதான் ஃபர்ஸ்ட். சிறையிருப்பிலிருந்து இவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்கள். முன்னால பயங்கர கலவரம், பயங்கர பிரச்சனை, போராட்டம்லாம் இருந்தது. இப்ப அதுல இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சிறந்த அந்தஸ்து காண்பிக்க. அதனாலதான் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளும் பாவத்தோடு தான் வாழ்ந்து வந்தோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல திரும்பினதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைத்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப அவர்கிட்ட வந்தா என்ன உண்டாயிரும்? இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்கு அடையாளமா தான் இங்க எழுதப்பட்டிருக்கு அமைதலும் அமெரிக்கையும். அமெரிக்கன் அமெரிக்கா நாடு அப்படின்னு இல்லை, அமெரிக்கை அப்படின்னாலும் அமைதல்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா அமெரிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு குவைட்னஸ் சொல்லுவாங்க பொதுவா. அமெரிக்கை அப்படின்னா அமைதல், சாந்தமா அப்படி அமைதலா இருக்கு. அப்ப தேவன் எந்த அனுபவத்துலதான் இந்த சபையை கட்ட முடியும் அப்படின்னா இளைப்பாறுதல் உள்ளவர்கள். அப்ப இளைப்பாறுதல் உள்ளவர்கள் யார்? கிறிஸ்துவிடத்துல மனம் திரும்பினவர்கள். அப்ப ஏன் இந்த காட்சியெல்லாம் காண்பிக்கப்படுது? ஜனங்கள் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா சோம்பேறிகளா இருக்காங்க? எத்தனை வருஷமா அப்படி வெறுமையா இருக்காங்க? எனக்கு 15-16 வருஷமா வெறுமையா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த ஜனத்தை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இந்த ஜனத்துக்கு என்ன காமிச்சு கொடுக்காது தெரியுமா? இப்ப அமைதலும் அமெரிக்கை உண்டாயிற்று. அதனால நல்வார்த்தைகள், ஆறுதல் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து கூட பாருங்க, சகரியா முதல் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் என்ன செஞ்சுட்டேன்? திரும்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஜனங்கள் திரும்புறாங்க, ரெண்டாவது இவர் திரும்புறார். அதனாலதான் நமக்கு தெரியும், யாக்கோபு 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சேருங்கள் என்ன? அவரிடத்தில் திரும்பினா அவர் திரும்புவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படும். அப்ப நம்ம திரும்பும் போது அவர் நம்மிடத்துல திரும்புகிறார். இதுதான் முதல் தரிசனத்துல வெளிப்பாடாய் காண்பிக்கப்படுது. அப்ப சபைக்கு இருக்க வேண்டிய முதல் தரிசனம் என்ன அப்படின்னா, 70 வருஷத்தை குறித்து ஏன் இந்த இடத்துல பேசணும்? இந்த சிவப்பு குதிரை மேல ஏறி இருந்தவர் ஏன் 70 வருஷத்தை குறித்து பேசணும்? ஏன்னா 70 வருஷத்துக்கு பிறகு உண்டான விடுதலையை நோக்குங்க. விடுதலையை ஆண்டவர் காமிச்சு கொடுக்கான்னு என்ன அர்த்தம்? அப்ப சபை முதல்ல எப்படிப்பட்ட தரிசனத்தை தனக்குள் பெற்றிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை அறியணும் அப்படின்னு கேட்டா, நான் பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை விடுவித்தா. பாவத்தில் இருந்ததும் பாபிலோன்ல இருந்ததும் ஒண்ணுதான். அவங்க பாபிலோன்ல இருந்தாங்க, நம்ம பாவத்தில் இருந்தோம். கர்த்தர் என்னை விடுவித்தா. விடுவிக்கப்பட்ட சபையை தான் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். தேவனிடத்துக்கு திரும்பின சபையை தான் கர்த்தர் கட்டி எழுப்புகிறாருங்கிறத முதல் தரிசனத்துல வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது தரிசனத்தை பாருங்க, இதே முதல் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நம்ம வரும்போது 18-19 ஆகிய 2 வசனங்கள்ல 2வது தரிசனம் இருக்கிறது. 2வது தரிசனத்துக்கு ஒரு தலைப்பு என்னன்னா 4 கொம்புகள். 18-19 பார்க்கிறோம், 4 கொம்புகள். இது ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். 70 வருஷ சிறைப்பிடிப்பை காண்பித்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 4 கொம்புகள், மறந்துடாதீங்க. 2வது தரிசனத்துல 4 கொம்புகள். 4 கொம்புகளும் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆண்டவர் அதுக்கு அடுத்து சொல்றார் 9ஆம் வசனத்துல, நீ கண்ட அந்த 4 கொம்புகள் என்னன்னா, இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் இங்க 4 கொம்புகள் இருக்கு, 5 இருக்க கூடாதா? ஏன் இந்த 4 கொம்புகள் அப்படின்னா, அந்த காலத்துல சபையானது என்ன செய்யப்படுது? இஸ்ரவேல் யூதா ஜனமாகிய கர்த்தருடைய ஜனமானது, கர்த்தருடைய சபையானது 4 ராஜ்ய பாரங்களால் அவர் என்ன செய்யப்பட அலக்கடிக்கப்படுறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு காரியமும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல அதாவது பின்னாட்கள் நடக்க போறதையும் ஆண்டவர் இங்க முன்னால என்ன செய்றார், நமக்கு வெளிப்படுத்துறாங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தரிசனத்திலையும் நிகழ்காலத்தில் உள்ளது, எதிர்காலத்தில் உள்ளது எல்லாத்தையும் குறித்து தான். நடந்த காரியம், நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியம், இவைகளை குறித்த வெளிப்பாடுலாம் ஆண்டவர் பேசுகிறார். இங்க 4 சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 கொம்புகள். இப்ப கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும், யுத்தத்தை குறியும், மறந்துடக்கூடாது. கொம்புனாலே ஜெயம், ஜெயத்தை குறியும், யுத்தத்தை குறியும். கொம்பு வந்துட்டாலே யுத்தத்தை தான் குறிக்கும். அதுல எந்த கொம்பு உடையாம நிக்குதோ அதுதான் ஜெயம் பெற்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் குறிச்சு வச்சுக்கங்க, இப்ப எடுக்க நமக்கு நேரம் இல்லை. தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தை பார்க்கும்போது, கொம்புகள் ரெண்டு ஆட்டு கடாக்கள் என்ன செய்யும்? சண்டை போடும். சண்டை போட்டு எந்த கொம்பு உடையுதோ அந்த ராஜ்யபாரம் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். அப்போ கொம்புகளை எதுக்கு அடையாளமா சொல்றார்? ராஜ்யங்களுக்கு அடையாளமா சொல்றார். இது இங்க மட்டும் இல்ல, வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்த 17வது அதிகாரம் 18 அதெல்லாம் பார்க்கும்போது அங்க கொம்புகளை குறித்து வெளிப்படுத்தல எந்த அதிகாரத்துல பார்த்தாலும் சரி, கொம்புகள்னால எதைத்தான் குறிக்கும்? ராஜ்யத்தை குறிக்கும். மறந்துடக்கூடாது. இது நம்மளா புதுசா ஒண்ணு சொல்லல, எல்லாம் எழுதப்பட்டது. தானியேல் 7 மற்றும் 8 இருக்கு,
வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 19 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கொம்புகள் நீங்க படிக்கணும் படிக்கலாம். வெளிப்படுத்தல வாசிக்கும்போது படிக்கலாம். அப்ப நீ கண்ட கொம்புகள் அதெல்லாம் அது ராஜாக்களாம், அவர்கள் அது வந்து ராஜ்யங்களாம் அப்படிலாம் என்று சொல்வார். அப்ப இங்க 4 கொம்புகள் சொல்லும்போது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, யூதாவுக்கு விரோதமா அன்னைக்கு 4 ராஜ்யபாரங்கள் இருந்தது. அன்னைக்குன்னா பொதுவா 4 ராஜ்யபாரங்களை தேவன் காண்பிக்கிறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல் ராஜ்யபாரம் பாபிலோன், அதான் முதல் கொம்பு. இரண்டாவது பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு எழுப்பப்பட்ட சாம்ராஜ்யம் தான் மேதியா பெர்சியா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானியேல் 5வது அதிகாரத்துல பெல்சாத்சார், நேபுகாத்நேச்சாரின் குமாரனாகிய பெல்சாத்சார் மரணம் அடைகிறான். அவன் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் யார் தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க? மேதியா பெர்சியா அப்படிங்கிற மெடோ பெர்சியன் அப்படிங்கிற அந்த ராஜ்யபாரம் உள்ள வருது. அப்ப 2வது கொம்பு என்னது? மேதியா பெர்சியா. 3வது கொம்பு அப்படி எது அப்படின்னா, அதுவும் இந்த சகரியா புஸ்தகத்துடைய கடைசியில வரும். ஏன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். 3வது கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யம். அது கிரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரீஸ் அப்படின்னு சொல்லி அது கிரேக்க சாம்ராஜ்யம். 4வது கொம்பு தான் ரோம சாம்ராஜ்யம். அப்ப ரோம சாம்ராஜ்யம் சொல்லி நம்ம பார்க்கணும். 4 கொம்புகள். அதனாலதான் இஸ்ரவேல, அப்ப யூதாவை அதுக்கு அடுத்தடுத்து ஆளுகை செய்தவங்க யாருன்னு பாத்துக்கங்க. இது வந்து ஃபியூச்சர்லயும் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பிற்காலத்திலையும் இனி நடக்க போற நாட்கள் இருக்கு. ஆனா அன்னைக்கு எழுத்தின்படி காமிக்கப்பட்டதை கவனிச்சீங்கன்னா, முதல்ல நேபுகாத்நேச்சார் தான் சிறைபிடிச்சிட்டு போறார். உண்மையா இல்லையா? நேபுகாத்நேச்சார் தான் ஒவ்வொருத்தரையும் சிறைபிடிச்சிட்டு போறார். ஆனா விடுவிக்கப்படும் போது பார்த்தா நேபுகாத்நேச்சார் இல்ல. யார் தான் விடுவிக்கப்படுறா? முதல்ல விடுதலையாகி வந்த கூட்டம் செருபாபேல் தலைமையில வருது. எந்த ராஜாவுடைய நாட்கள்ல? நேபுகாத்நேச்சார்லாம் கிடையாது, பெல்சாத்சாரும் கிடையாது. யாரு? கோரேஸ் அரசாட்சி செய்த 1ஆம் வருஷத்துல இவங்க விடுதலையாக்கப்படுறாங்க. 2வது 3வது, அதான் எஸ்ரா தலைமையில 2வது விடுதலை அடைகிறாங்க. இவங்க யாருடைய ராஜ்யபாரத்துல விடுதலையாறாங்க? அர்த்தசஷ்டாவுடைய ராஜ்யபாரத்துல விடுதலையாறாங்க. 3வது விடுதலையானது நெகேமியா நாட்கள்ல விடுதலையாகி வர்றாங்க. நெகேமியாவும் அர்த்தசஷ்டாவுடைய 20வது வருஷத்துல தான் நெகேமியா தலைமையிலும் வெளியே வர்றாங்க. தெரியும், உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. நெகேமியா புஸ்தகத்தின் துவக்கத்திலேயே முதல் 2 அதிகாரங்களையே நம்ம பார்க்கும்போது அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு இவர் பானபாத்திரக்காரனா இருந்து என்ன செய்யற? பணிவிடை செய்யறார். அப்போ கோரேஸ், கோரேஸ், அர்த்தசஷ்டா, தரியு இவங்க எல்லாருமே எந்த சாம்ராஜ்யத்துக்கு உரியவங்க? மேதிய பெர்சியா ராஜ்யபாரத்துக்கு உரியவங்க. அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க விடுதலை அடைஞ்சு வர்றாங்க. அப்ப 4 கொம்புகள் சொல்லும்போது அதுக்கப்புறம் சிதறடிக்கிறதுக்கு வருது பாருங்க. அதுக்கப்புறம் உள்ளதையும் ஃபியூச்சர்ல பேசுறாரு. கிரேக்க சாம்ராஜ்யம் 3வது, 4வது ரோம சாம்ராஜ்யம். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் ரோம சாம்ராஜ்யத்துல தான் அவங்க இருந்தாங்கிற காரியத்தை நீங்கள் நானும் படிக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷத்துக்கு முன்னால யார் வெளிப்படுறாங்க கேட்டா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கோங்களேன், கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மாவீரன். அந்த அலெக்சாண்டருடைய நாட்கள் இருந்துச்சு. அவர் தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன், அவர் தான் ராஜா. அப்போ அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் ரோம சாம்ராஜ்யம் வருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நாட்கள்ல சபை என்ன செய்யுதுன்னா அநேக பாடுகள் ஊடாகவே கடந்து வந்தது. அப்ப அதனாலதான் பாருங்க, இந்த கொம்புகளை தேவன் காமிச்சு கொடுக்கிறார். இது ஃபியூச்சர் நடந்ததா இருந்தாலும் இது எதை வெளிப்படுத்து பாருங்க? புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கு. நீங்க 4 ராஜ்யபாரத்தையும் அந்த நாட்கள்ல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல எந்த சாம்ராஜ்யம் இருக்கு? ரோம சாம்ராஜ்யம் இருக்கு. 4வது இந்த ரோம சாம்ராஜ்யத்துலதான் தூள் கிளப்பிட்டாங்கன்னு நம்ம பாஷையில சொல்ற அளவுக்கு ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு மகிமையான புது உடன்படிக்கையின் சபை ஏற்படுத்தப்பட்டது. எவ்வளவு மகத்துவம் பாருங்க பிரியமானவர்களே. அதனால இந்த 4 ராஜ்யபாரத்தினுடைய அந்த வலிமையெல்லாம் தாண்டி இந்த பிடிகளெல்லாம் கடந்து சபை எங்க வருது அப்படின்னு கேட்டா ஒரு உயர்தரமான இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அதனாலதான் 2வது தரிசனத்துல 4 கொம்புகள் காண்பிக்கப்பட்டிருக்கு. 3வது தரிசனத்துல பாருங்க 4 தொழிலாளிகள் வர்றாங்க. the 4 craftsmen அப்படின்னு சொல்லலாம், அல்லது the 4 artisans சொல்லி சொல்லலாம். 4 தொழிலாளிகள் வர்றாங்க. தொழிலாளிகள் சொன்னோட நம்ம நினைப்போம் லேபர்ஸ் நினைப்போம். ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ்மென் அப்படின்னு இருக்கும். கிராஃப்ட்னாலே அப்ப நம்ம இந்த படம் வரைகிறவங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கிராஃப்ட் அப்படின்னாலே இந்த பிளாக் ஸ்மித் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த தச்சர் கொல்லர்லாம் பாத்தீங்கன்னா செதுக்குறவங்க பார்த்திருக்கீங்களா? இவங்க தான் தொழிலாளிகள். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் அதை முன்னாலே சொன்னேன். பவுல் எப்படி சொல்றாரு? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் சொல்லும்போது அவனவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்ன அர்த்தம்? இந்த கட்டி எழுப்புகிற பணியில யார் இருக்கா?
கட்டி எழுப்புகிற சபை கட்டி எழுப்புகிற பணியில ஆதியில யார் இருந்தா? அப்போஸ்தலர் இருந்தாங்க. அப்போ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன்னா எதை கட்டுறதை பத்தி பேசுறாரு சொல்லுங்க? சபையை கட்டுறதை பத்தி. அப்போ இங்க 4 தொழிலாளிகள் வந்துட்டாங்க. அப்ப பாருங்க, அழகா தேவன் அழகா இதை எடுத்து வரைக்கிறார் பாருங்க. புது உடன்படிக்கையினுடைய சபையுடைய அம்சத்தை. அப்ப சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த கூட்டம். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் இப்ப பாருங்க 4 கொம்புகளை அடிச்சு செதறடிக்கிறதுக்கு 4 தொழிலாளிகள் வந்துட்டாங்க. உடனே என்கிட்ட கேட்டுறாதீங்க, 4 தொழிலாளிகளும் பவுலும் சீலாவும் பர்னபாவும் தீமோத்தேயுமான்னு கேட்டுறாதீங்க. அதை சொல்றதுக்கு நான் வரல. அப்படின்னு வேற மாதிரி நூதனமான உபதேசத்துக்குள்ள போயிடுவோம். இது காரியம் அது கிடையாது. ஆண்டவர் சபைக்கு எதிராக இருக்கக்கூடியதை முதல்ல என்ன செய்றார்? வேற இருக்கிறார். 3வது தரிசனத்துல 4 தொழிலாளிகள் வர்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி 21ஆம் வசனத்துல சகரியா கேட்கிறார் தரிசனத்துல. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அப்ப சொல்றாங்க பாருங்க, அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், பாருங்க, யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். உண்மை பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை காண்பிக்கிறார்னா, புறஜாதியாருடைய ஆளுகையை ஆண்டவர் இங்கு வேற இருக்கிறார். அதை மோசம் போக்குகிறார். அதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார். என்னைக்குமே பாருங்க, தேவனுடைய சபை கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னா ஆண்டவர் கட்டி எழுப்புற காரியங்கள்லாம் அடுத்தடுத்து பேசுவார். ஆனா கட்டி எழுப்பப்படணும்னா முதல்ல அவர் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? நம்ம மேல இருக்கிற புறஜாதியருடைய ஆளுகையை கர்த்தர் களைந்து விட வேண்டும். நாமும் புறஜாதிகளுக்குள்ளே புறஜாதியராய் இருந்து அவர்களுடைய எண்ணத்தை போல, அவர்களுடைய பேச்சை போல, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை போல, அவர்களுடைய வழக்க முறையை போல நாமும் பழகி பேசி நடந்து அப்படி அவர்களைப் போல சுகஜீவிகளாய் வாழ்ந்து அவர்களைப் போல உலகத்தாராகிய புறஜாதிகளைப் போல நாமும் பணாசை உள்ளவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், களவு செய்கிறவர்களாய், மற்றவர்களை அவதூறு பண்ணுகிறவர்களாய், புறங்குறுகிறவர்களாய், நாடகம் சினிமா பார்க்கிறவர்களாய், ஜாதி பார்க்கிறவர்களாய், ஜாதகம் பார்க்கிறவர்களாய் இப்படியே வாழ்ந்து வந்தோம். அந்த ஆளுகையிலிருந்து சபை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? விடுவிக்கப்படணுமா வேண்டாமா? அதான் 3வது தரிசனம். அவ தேவன் காண்பிக்கிற தரிசனத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, புது உடன்படிக்கையின் சபை மகிமையான சபையாய் நிலை நிற்க வேண்டும். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய பாரம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஆவல் எல்லாம் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த 4 கொம்புகள் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப 4 கொம்புகளையும் தும்சம் பண்ணுவதற்கு, நம்ம பாஷையில சொன்னா அந்த 4 கொம்புகளையும் தும்சம் பண்ணுவதற்கு, தவிடுபடி ஆக்குவதற்கு 4 தொழிலாளிகள் வந்துட்டாங்க. இப்ப 4 பேர் என்ன செய்யறாங்களா? என்ன செய்வாங்களா? அதை சத்தமா சொல்லுங்க. விழ தள்ளுவாங்க. பாழாக்க நினைச்சாங்கள அந்த கொம்பை, பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகள் என்ன செய்வாங்க? விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். அவ சபை பெற்று அனுபவிக்க வேண்டிய அடுத்த தரிசனம். கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவருங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தயவுள்ளவர் தியானிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து சபைக்கு கிடைக்க வேண்டிய தரிசனம் எதை பற்றி இருக்கணும்? ஆண்ட்ராய்டு மொபைலுடைய ஆதிக்கம் இருக்குன்னா அது கிரேக்க சாம்ராஜ்யம் ஆளுகை செய்யறான்னு வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் தான், எனக்கும் சேர்த்தான். நானும் சில நேரங்களில் மெய் மறந்துடுவேன். அப்புறம் தான் இந்த 4 தொழிலாளிகளுடைய தரிசனத்துக்கு தான் வந்தாதான் எனது ஒரு விடுதலை கிடைக்கும். அப்ப சபையை கட்டி எழுப்புறதுக்கு முன்னால தேவன் செய்கிற அந்த ஆயத்தங்களை எல்லாம் கவனிங்க. தரிசனங்கள் மூலம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவருங்கிறதோட விட்டுறாதீங்க. அதை தாண்டி எங்க வர வேண்டியது இருக்கு? எனக்கு விரோதமா வந்துச்சு, யூதாவுக்கு விரோதமா நின்னுச்சே, நமக்கு விரோதமா நின்ன அவ்வளவு ஆளுகையையும் ஆண்டவர் உருவுறாரு பாருங்க. அவ்வளவு ஆளுகையும் விழத்தல்றாரு, அத்தனை கொம்புகளையும் விழத்தல்றாரு. தேவன் செஞ்சிருக்கிறாரா? செய்யலன்னா அவர் எருசலேமுக்கு ஆதரவா இருக்க முடியாது. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அடுத்த தரிசனம் வரப்போகுது. அவர் எருசலேமுக்கு ஆதரவா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதனாலதான் தேவன் பேசுறாரு. தேவன் நம்மிடத்துல பச்சமாய் பேசுகிறார். அவ 4 கொம்புகளை மேற்கொள்வதற்கு, விழத்தள்ளுவதற்கு 4 தொழிலாளிகள். அது என்ன கிராப்ட்ஸ்மேன் வந்தாங்க. இப்ப இப்படி போட்டுக்கலாம், 4 யுத்த வீரர்கள் வந்தாலும் நல்லா இருக்கு. பாத்தீங்களா? 4 யுத்த வீரர்கள் வந்தாலும் போட்டுக்கலாம்ல.
இந்த புதிய ஏற்பாட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம நம்ம இத்தவர்களை காமிக்க ஏன் தொழிலாளி காமிக்காருன்னா, ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு அப்படிங்கிறத, சரீரமாகிய சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு சொல்றத ரோமர் 12வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் அவைகள் அனைத்திற்கும் ஒரே தொழில் இராதது போல. அப்ப எனக்கு ஒரு தொழில் இருக்கு. தச்சன் ஒரு வேலையை செய்யறான், கொல்லன் ஒரு வேலையை செய்யறான், சிற்பி. ஒவ்வொருத்தருடைய வேலையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்து 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 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புகிறார்கள். அப்ப இவங்க வந்து சபைக்கு வேண்டிய சத்தியங்களை காண்பிக்க 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 பிரஜாதியுடைய ஆளுக்கு விழுந்து போமா போவாதா? விழுந்து போயிடும். அப்ப இங்க உள்ள வரணும். நான் வெளியிலே இருந்துகிட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் சாதிச்சிருவேன் இங்க சொல்லக்கூடாது. இங்க உள்ள வந்து சத்தியத்தை கேட்க 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 நம்ம மேல இருக்கிற இந்த புறஜாதிகளின் ஆளுகை, நாடகமோ சினிமாவோ ஜாதகம் பார்க்கிறதோ ஜாதி பார்க்கிறதோ அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் அடிமைப்பட்டு இருக்கிறதோ எல்லா கொம்புகளும் அப்படியே கட்டு விட்டுரும். இதைத்தான் தேவன் நமக்கு வெளிப்படையா காண்பிக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான் நேரத்தை பொறுத்து நான் இதுல நிப்பாட்டுறேன். அடுத்த 7 தரிசனங்களை நான் அந்த மதிய உணவு வேலைக்கு பிறகு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தியானிப்போம். சரியா ஒரு ஏறக்குறைய 4 மணிலாம் ஆகாது, 4 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாலே முடிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். அதனால ஒரு 3:50க்குலாம் முடிஞ்சிடும், 3:45 3:50க்கு முடிஞ்சிடும். நீங்க பொறுமையா இருந்து என்ன செய்யுங்க, உங்க மதிய லஞ்ச் எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து சாப்பிட்டு அதை தொடர்ந்து மீண்டும் 3வது செஷனுக்கு நம்ம வருவோம். மீதமுள்ள அந்த 7 தரிசனங்கள் என்னென்னங்கிற காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து நாம் முடிக்க இருக்கிறோம். ஒருவேளை இதை குறித்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்க தாராளமா என்ன செய்யலாம், என்னிடத்தில் அணுகலாம். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேன். நாம் இருக்கிடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் எங்களோடு பேசினீர். சேனைகளின் கர்த்தரை குறித்து மனவாட்டியாகிய சபை கட்டி எழுப்புகிற பதத்தை, பானா என்கிற அந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை, சகரிய புஸ்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் 4 காரியங்களின் அடிப்படையில் சுருக்கமாய் பார்த்தறியவும் கர்த்தங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுடையவரை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் தகப்பனே, 3 தரிசனங்களின் மூலமாய் நாங்கள் பார்க்கும்போது தேவன் தமது ஜனத்தின் மேல் எவ்வளவு கிருபை உள்ளவராய் மனவுருக்கத்தோடு நான் திரும்பினேன் என்று சொன்னவர் பிரஜாதிகளின் ஆளுகையை அடியோடு அகற்றுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள்ல தான் சபை கட்டி எழுப்பப்பட முடியும் என்பதை தேவன் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறீர். ஆண்டவரே, முந்தின புறஜாதிகளின் ஆளுகை இனி எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. முந்தின புறஜாதிகளின் அந்த காம விகாரம், அந்த ஆசாபாச உலகத்தின் ஆடம்பரங்கள் எங்களுக்குள்ளே காணப்படலாகாது. கத்திரங்களை வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. எஞ்சியுள்ள அந்த 7 தரிசனங்களையும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து அடுத்த செஷன்ல நாங்கள் பார்த்தறிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, உடைய பிள்ளைகள் அடியன் எல்லாரும் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய தயவினாலும் கிருபையினாலும் உடைய விலையேறப்பட்ட சத்தியங்களினாலும் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.